ஜோதி ரகசியங்கள் நேயர்களுக்கு வணக்கம். நான் பாக்யா அசோக், ரெக்கி கிராண்ட் மாஸ்டர் அண்ட் டாரோ கார்ட் ரீடர். இன்னைக்கு எப்படி தியானம் பண்றது, யாரெல்லாம் தியானம் பண்ண முடியல அப்படின்னு நினைக்கிறீங்களோ, மெடிடேஷன், நார்மலான சிம்பிளான மெடிடேஷன்ல இருந்து நல்ல ஒரு சூப்பரா எனர்ஜி அட்ராக்ட் பண்ற மெடிடேஷன் வரைக்கும் என்ன பேட்டர்ன் நீங்க கத்திருந்தாலும் சரி, சிலருக்கு என்ன ஆயிடும் அப்படின்னா, கொஞ்ச நாள் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் அப்படியே என்னால முடியல, நெகட்டிவ் தாட்ஸ் நிறைய வருது அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி நெகட்டிவ் தாட்ஸ் நிறைய வந்ததுன்னா உட்காந்து எந்திரிச்சதுக்கு அப்புறம் தான் அவங்க ரொம்ப ஃபீலிங் ரொம்ப ட்ரைண்டா இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாம் இது ஒரு சின்ன டிப் தான். இது வாஸ்து முறைப்படி சில இடங்களுக்கு சில எனர்ஜி ரொம்ப சூப்பரா இருக்கும். ஸோ இப்போ உங்களால இப்போ மெடிடேஷன் எங்க வேணாலும் உட்காந்து பண்ணலாம். இது ஃபர்ஸ்ட் விஷயம். இங்க பண்ணக்கூடாது அப்படின்றது எதுவும் கிடையாது. பட் சிலருனால பண்ண முடியாம இருப்பாங்க. அவங்க இந்த வாஸ்து முறைப்படி நீங்க ஒரு இடத்துல உட்காடுறீங்க அப்படின்னா இங்க நல்ல எனர்ஜி வைப்ரேஷன்ஸ் இருக்கும். அது எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களோட வீட்டுல மெடிடேஷன் பண்றதுக்கு நம்ம டெய்லியும் நம்ம பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டீங்க அப்படின்னா, உங்களோட வீட்டுல வடகிழக்கு ரூம் அந்த சைடு, உங்களோட வீட்டில் அந்த டைரக்ஷன்ல நீங்க மேப் வச்சு பாருங்க, காம்பஸ் வச்சு பாருங்க, சாரி, அதுல வடகிழக்கு டைரக்ஷன்ல இருக்கிற ரூம்ல போயிட்டு நீங்க மெடிடேஷனுக்காக உட்காருங்க. அதுவும் இன்னும் சூப்பர் பாயிண்ட் என்ன அப்படின்னா, அந்த வடகிழக்கு டைரக்ஷன்ல இருக்க ரூம்ல கிழக்குல இல்லாட்டி வடக்குல உங்களுக்கு ஜன்னல் இருந்துச்சு அப்படின்னா, காத்தோட்டம் ஏர் ஃப்ளோ ஆகிற மாதிரி ஜன்னல் இருந்ததுன்னா அது இன்னும் சூப்பரான எனர்ஜி வைப்ரேஷன்ஸ் கிரியேட் ஆகும். இந்த இடத்துல எங்கேயுமே பண்ண முடியாது என்னால மெடிடேஷன் நினைக்கிறவங்க இந்த இடத்துல உட்காந்து பண்ணீங்க அப்படின்னா 100% உங்களால அந்த எனர்ஜியை சென்ஸ் பண்ண முடியும். நீங்க எந்த பேட்டர்னா இருந்தாலும் சரி, நீங்க வேற நார்மலான மெடிடேஷன், பிரீதிங் எக்ஸசைஸ் பண்ற மெடிடேஷன் பண்ணீங்கனாலும் சரி, இல்ல 7 சக்ரா மெடிடேஷன் பண்ணீங்கனாலும் சரி, இல்ல ரெய்கி ஹீலிங் பண்ணீங்கனாலும் சரி, எந்த விதமான ஹீலிங் பேட்டர்னா இருந்தாலும் சரி, இந்த டைரக்ஷன் இன்னும் பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸை கொடுக்கும். ஸோ அதாவது எங்க இருந்தாலும் பண்ணலாம். இந்த இடத்துல பண்ண முடியாதுன்ற ஒரு இது கிடையாது. யாரால முடியலன்னு நினைக்கிறீங்களோ இங்க பண்ணுங்க, உங்களாலையும் முடியும். உங்களாலையும் சூப்பரா அந்த எனர்ஜியை சென்ஸ் பண்ண முடியும். அதை தான் நான் இங்க சொல்ல வரேன். ஸோ இந்த இடத்துல உட்காந்து ஒரு சின்ன சின்ன மெடிடேஷனை ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க. சின்ன சின்ன மெடிடேஷன்னா இப்ப நீங்க ரிலாக்ஸ்டா அந்த டைரக்ஷன்ல வடகிழக்கு ரூம் அந்த டைரக்ஷன்ல போய் உட்காந்துக்கோங்க. அங்கே உட்காந்துட்டு வேற எந்த ஒரு டிஸ்டர்பன்சஸும் அந்த இடத்துல இல்லாமல் அமைதியான சூழ்நிலையா அந்த இடத்துல வச்சுக்கோங்க. ஒரு ஃபோன் எல்லாம் டிஸ்டர்பன்சஸ் இல்லாமல், டிவி இல்லாமல், யாரும் சவுண்ட் இல்லாத அந்த மாதிரி. அப்படி அந்த இடத்துல சவுண்ட் இல்லாமல் உங்களால மெடிடேஷன் பண்ண முடியறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னா, நேரமா எந்திரிங்க. காலையில 4 மணிக்கு எந்திரிச்சு 5 மணிக்கு எந்திரிச்சு மெடிடேஷன் பண்ணுங்க. நான் உங்களுக்கு கண்டிப்பா பெரிய சவுண்ட் எல்லாம் அந்த இடத்துல வராது. எப்படி ஒரு அமைதியான சூழ்நிலையை நம்மளால பண்ணணும்னு நினைச்சிட்டோம் அப்படின்னா பண்ண முடியும். அதுக்கு நம்ம நினைக்கணும். அது ஒண்ணுதான் அங்க பாயிண்ட். ஸோ நினைங்க, நடக்கும். அப்போ அந்த இடத்துல போய் அமைதியா உட்காந்துட்டு ஃபர்ஸ்ட் நீங்க எதுவுமே பண்ண தெரிலன்னா கூட ஒரு சின்ன பிரீதிங் எக்ஸசைஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் பிரீத் இன் பண்ணுங்க. பிரீத் இன் பண்ணி ஒரு 6 கவுண்ட்ஸ், 1 2 3 4 5 6, அந்த 6 கவுண்ட் பிரீத் இன் பண்ணிட்டு அப்படியே ஹோல்டு பண்ணிட்டு 6 1 2 3 4 5 6ன்னு நினைச்சிட்டு அப்புறம் பிரீத் அவுட் பண்ணுங்க. அந்த பிரீத் இன் பிரீத் அவுட் போறப்போ உங்களோட சுவாசத்தை நீங்களே அப்படியே அதுல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. மனசு எங்கெங்கெல்லாம் போகும் அதை திருப்பி திருப்பி கொண்டுட்டு உங்களோட அப்படியே பிரீத் இன் பண்றது அப்படியே ஃபோக்கஸ் பண்ணுங்க, பிரீத் அவுட் பண்றதை அப்படியே ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஸோ இந்த சின்ன பேட்டர்னை ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்களோட மனசு ரொம்ப நல்ல ஒருங்கிணைப்பா இருக்கும். அதாவது மனசு பேலன்ஸ்டா இருக்க ஆரம்பிக்கும். ஒன்ஸ் அந்த மாதிரி பேலன்சிங் நம்மளோட மைண்ட்ல வந்துருச்சுனாலே பெரிய கோவம் வராது, பெரிய டென்ஷன் ஆகிக்க மாட்டீங்க, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா எடுத்துக்க மாட்டீங்க. ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு கிளாரிட்டியான பேச்சு உங்ககிட்ட இருந்து வரும். இந்த மாதிரி மெடிடேஷனுக்கு ஒரு அளவில்லாத நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் திங்ஸ் நம்மளால சொல்லிக்கிட்டே போக முடியும். ஸோ இது பேசிக்கா இந்த ஒரு சின்ன விஷயத்துல அதுவும் 5 நிமிஷம் பண்ணுங்க. நீங்க ரொம்ப நேரம் 1/2 மணி நேரம்லாம் பண்ண வேண்டாம். 5 நிமிஷம் உட்காந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. இது ஒரு பேபி ஸ்டெப்பா நினைச்சு பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்களால ரொம்ப பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் உங்களாலே கொடுக்க முடியும். அது நீங்க ப்ராக்டிஸ் பண்ண நீங்களே உணர ஆரம்பிச்சிருவீங்க. ரொம்ப அருமையான மனநிலைமையில மாற்றங்கள் ஏற்படும். ஸோ கண்டிப்பா பண்ணுங்க. சக்சஸ்ஃபுல்லான லைஃப்பை லீட் பண்றதுக்கு இதெல்லாம் நமக்கு ஒரு படிக்கல் மாதிரி. ஓகே, தேங்க்யூ.